கைஸ் அகமுலைக்கு நைட்டு போகிறன்றது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். பட் இங்கே கொஞ்சம் தெரிஞ்சவங்க இருக்காங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து போகிறதுனால கொஞ்சம் சேஃபாக போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. பட் அது உண்மை இல்லை. என்னடா அதான் அவரே சொல்லிட்டாரு, நிறைய மாடுகள்லாம் இறங்கி நிற்கும், ரொம்ப பார்த்து ரொம்ப பத்திரமா தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக அவர் அந்த ஊர் அகமுலைக்காரு. ஸோ அவர் தான் எங்களை கூப்பிட்டு போகிறாரு. பார்க்கலாம் எந்த அளவுக்கு த்ரில்லிங்காக இருக்குன்னு. கிட்டத்தட்ட கடல் மட்டத்திலிருந்து 1450 மீட்ரு மேலே இருக்கோங்க. குதிரைண்ணா என்னண்ணா கொண்டு போகிறீங்க? வாழைக்காயா? இன்னைக்கு ஒரு புடி சாப்பிட்டேனே. சிறப்பான ஒரு இடம் அகமலை. அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் மனோ விக்ரம். கைஸ், தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அகமலை அப்படின்ற ஒரு மலை கிராமத்துக்கு விசிட் பண்ணணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க. அந்த மலை கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் மூலமாக போனோம்னா அந்த கிராமத்தை நல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு தான் எனக்கு கிடைச்சிருக்குங்க. தேனி மாவட்டத்தில் இந்த அகமலை அப்படின்ற ஒரு கிராமம் மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த அகமலை அப்படின்ற ஒரு மலை கிராமம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஃபாரஸ்ட் ஏரியாங்க. நல்ல டீப் ஃபாரஸ்ட், நிறைய மரங்கள் இருக்கு, அடிக்கடி மழைப்பொழிவு விழுந்து இருக்குதுங்க. அதனால கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்கும். அது மட்டும் இல்ல, அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய அந்த வாழ்வு பாத்தீங்களா எல்லாமே இயற்கை சார்ந்ததா இருக்கும். இந்த கிராமத்துக்கு பஸ் கிடையாது. போன் பாத்தீங்கன்னா அப்பப்பதான் எடுக்கும், ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் எடுக்கும். அந்த மாதிரியான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. இந்த மக்கள் எப்படியெல்லாம் வாழ்றாங்க, எந்த மாதிரி சார்ந்து இருக்காங்க இயற்கையை அப்படின்றத எல்லாத்தையுமே நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைச்சேன். அதுக்காகத்தான் இந்த அகமலை அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு நான் போறேங்க. என் கூட சேர்ந்து நீங்களும் டிஜிட்டலா டிராவல் பண்ணுங்க. தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த அழகான அகமலையை என்னோட வீடியோஸ் மூலமா பார்த்து நீங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டன் அமைக்கிறீங்க. நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் வந்து சேரும். திஸ் இஸ் மனோ விக்ரம் கைஸ். வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். Do you wanna know? Fasten your seatbelts, let's take off now. Oh, super no. கைஸ், நம்மளோட ஜேர்னி பார்த்தீங்கன்னா பெரிய குளத்துலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ பெரிய குளம் அப்படின்றது தான் அதுக்கான முக்கியமான பிளேஸ். இங்கேருந்து நீங்கள் ஜீப்லையும் வரலாம், உங்களோட ஓன் வெஹிக்கிளையும் வரலாம். அகமலைக்கு ரீச் ஆகிறதுக்கு இங்கேருந்து 1 hour ஆகுங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இருட்டு நேரத்தில் போனதுனால கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் ரொம்ப அட்வென்ச்சராகவும் இருந்துச்சு. அகமலைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஜீப்பில் தான் போகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ரோடு பாதி தூரம் வரையும் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப குண்டும் குழியுமாக தான் இருக்கும். பெரும்பாலான மக்கள் எல்லாருமே அகமலையிலேருந்து கீழே வர்றதுக்கு நடந்து தான் வருவாங்க. அதை இப்பயுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நாங்கள் போகிற வழியிலேயே பார்த்தோம். அது மட்டும் இல்லை, இந்த அகமலையில் அதிகமாக குதிரை வச்சுருக்காங்க. குதிரையை வச்சு தான் பொருட்களெல்லாம் ஏற்றுவாங்க. அப்படி போகிற வழியில் நிறைய குதிரைகளையுமே நாங்கள் பார்த்தோம். கடைசியில் எப்படியோ ஒரு வழியாக நாங்கள் அகமலை வந்து சேர்ந்தாச்சுங்க. சேர்ந்த பின்னாடி தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கனவு நிறைவேறுது. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அகமலைக்கு உள்ளே வந்தாச்சு. ஆக்சுவலாக வந்தது பார்த்தீங்கன்னா மேலேருந்து அப்படியே கீழே இறங்கி வந்தோம். ரொம்ப பெரிய அட்வென்ச்சருங்க, சத்தியமாக சொல்கிறேன். அகமலைக்கு நைட்டு வர்றதெல்லாம் ரொம்ப கடினமான ஒரு விஷயம். பட் நாங்கள் வந்துட்டோம், ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்காரு அவர் நம்மளோட ஃப்ரெண்டு, அவர் தான் எங்களை கூப்பிட்டு வந்தார். ஸோ இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்ததுக்கு அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி தான் சொல்லணும். ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் தெருவு. இந்த தெருவுக்குள்ளே உள்ளே வந்தாச்சு. நம்ம மேலேருந்து வந்தோம். நான் பகலில் காட்டுறேன், இருட்டாக இருக்கிறதுனால என்னால் காட்ட முடியல. யார் இப்போ நம்ம கூட இருக்கோம் பார்த்தீங்கன்னா கோலி, சரிங்களா? நம்மளோட லெலின் நம்ம கூட தான் இருக்கார். நிறைய வீடியோஸில் லெலின் நம்ம கூட தான் இருப்பார். ஏன்னா அவர் தான் ஃபினான்சியர் வேறு, அப்படி தானடா? நமக்கு முழு ஃபினான்சியர் அவர் தான், சரிங்களா? ஆக்சுவலாக நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இங்கே வீடு இருக்குது. அந்த சின்ன வீட்டில் 2 பேர் தாங்களாம். பட் நம்மளோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து டென்ட்டு ஸ்டே பண்ணணும். அதுதான் ஒரு சூப்பரான விஷயம். நான் அவங்ககிட்ட கேட்டேன், இருக்கிறதுலே நல்ல ஹைட்டான ஒரு வீடு இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், அங்கே மேலே போய் நான் டென்ட் ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்டேன். கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க, வாங்க நம்ம வீடே கரெக்டாக தான் இருக்கும், நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்ட்டாங்க. ஆக்சுவலாக இந்த இடம் தான் பாருங்கள். இந்த வீடு ரொம்ப பழங்காலத்து வீடுங்க, ரொம்ப பழங்காலத்து வீடு, கல் கட்டடம். இந்த வீடு இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப மெஜஸ்டிக்காக இருக்குது. அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. இந்த வீட்டில் தான் நம்ம தங்கியிருக்கோம். மேலே இருக்குது பார்த்தீங்களா, மேலே லைட் எது பார்த்தீங்களா, அங்கே தான் தங்கியிருக்கோம். செம ஆடு. ஹாய், இங்கே பாரு, இங்கே ஒன்று உட்காந்துருக்கு. சரி வாங்க சார். கோலி பிரதர். ஹாய் பிரதர். உங்கள் பேர் பிரதர்? மதன்குமார். சரிங்க பிரதர், மேலே போகிறோம். படிக்கட்டுலாம் ரொம்ப சின்ன படிக்கட்டு தாங்க. போகலாமா? சரிங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட டென்ட் எடுக்க போகிறோம். ஹாய்ண்ணா. அண்ணா சூப்பர்ண்ணா. கை மட்டும் கொடுங்க, நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம். சரிங்கண்ணா, சூப்பர்ண்ணா. கூட வேறு யார் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மலைச்சாமி, MH ஸ்டுடியோ. ஆல்ரெடி தெரியும் எனக்கு, பார்த்துருந்தாங்கன்னா தெரியும்.
ஆக்சுவலாக இங்கே தான் 2 பேர் ஸ்டே பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே போய் சூப்பராக டென்ட்டு போட போகிறோம். அந்த இருக்க வியூவை பார்க்க போகிறோம். அங்கேயே சாப்பிட போகிறோம். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பகலில் காட்டுறேன். இந்த வியூ தாறுமாறாக இருக்கும். வாங்க ஃபஸ்ட்டு போய் டென்ட்டு போடலாம். ஓகே சரிண்ணா வாங்க. உங்களை மட்டும் எடுக்கல, என் கூட சேர்த்து எடுக்கிறேன் உங்களை. இடம் செம்ம இடங்க, தாறுமாறான இடம், சூப்பராக இருக்கு பாருங்க. இந்த நைட்டில் அப்படியே பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது. பகலில் காட்டுறேன். இந்த இடம் வேறு மாதிரி இருக்கும், உண்மையிலே சொல்கிறேன் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா சுற்றி மலை இருக்குது, உள்ள பள்ளத்துக்குள்ளே நம்ம இருக்கோம் சரிங்களா. அது மட்டும் இல்லை, பக்கத்தில் ஒரு நண்பர் இருக்கார். அவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டிலே சமைக்கிறாங்க நமக்கு. ஸோ சிக்கன் எடுத்திருக்காங்க, அதான் ரொம்ப முக்கியம். சிக்கன் எடுத்திருக்காங்க. ஸோ சிக்கன் சமைச்சு நம்ம கொண்டு வருவாங்க. நைட்டு உட்காந்துங்க சாப்பிட்டு நைட்டு முழுக்க நல்லா தூங்கிட்டு அடுத்து காலையில் எழுந்திரிச்சு இந்த ஊரோட மொத்த அழகை உங்களுக்கு காட்டுறேன். வேறு மாதிரி இருக்கும் சரிங்களா. வாங்க டென்ட்டு போட்டுரும் சரிங்களா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பெட் இருக்குது, அதில் ஸ்டே பண்ணலாம். பட் இந்த அட்வென்ச்சரு, இந்த ஒரு கிளைமேட் நமக்கு கிடைக்காது. நீ அதில் மாட்டு, நீ மாட்டு. லைட் எடுத்து மாட்டியாச்சு. இங்கேருந்து நான் உங்களுக்கு வியூ காட்டுறேன். கொடுங்க சார். இது வந்து மலைச்சாமி எம்ஹெச் ஸ்டூடியோ. ஃபோட்டோவே எடுக்க தெரியாது, ஃபோட்டோகிராஃபர்னு. சரி 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 வானர் பூச்செல்லாம் மெக்கானிக்ன்றாங்க. சிறப்புங்க, சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்களா அங்கே ஒரு லைட் இது பார்த்தீங்களா, அங்கே ஒரு மரம் இருக்கும், அங்கே பைக் நிப்பாட்டியிருக்கோம் நம்ம. அங்கேருந்து பயங்கரமான இறக்கங்க. அப்படியே இறங்கி 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 இந்த டென்ட்லாம் தூக்கிட்டு இங்கே மேலே வந்தாச்சு. எல்லாம் சாப்பிடலாமா? வந்துட்டார் அண்ணன். சிறப்புண்ணே சிறப்புண்ணே. சாப்பிட்றதுக்கு நமக்கு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டாரு. பேர் பார்த்தீங்கன்னா அண்ணா உங்கள் பேர் முத்துக்குமார். கண்டிப்பாக இருக்கீங்க. சாப்பாடு கொண்டு வந்துட்டாரு. அப்பா அப்பா அப்பா, ஆவி பறக்க சாப்பாடு. சுரேஷ் தானே? அவர் தானே? சுரேஷே தான். மாஸ்டர் ஆஃப் அகமலை. மாஸ்டர் செஃப். காட்டுங்க பிரதர், எப்படி இருங்க பார்த்தலாம். அண்ணன் ஊறுகாயோட கொண்டு வந்துருக்காரு. சிறப்புண்ணே. அவசரத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் அப்பயே கொண்டு வந்தேன். நார்த்தங்கா கச்சக்கா இங்கே வந்து அறிவுப்பா. இங்க நிறைய இருக்கு. உங்களுக்கு சுகர் எல்லாமே லெவல் பண்ணி விட்டுரும். அப்படி சுகர் இருக்கா? எனக்கு இல்லை, மேலே ஒரு பார்ட்டி இருக்குண்ணா. மேலே போயிடலாம். ஆமாண்ணா மேலே உட்காந்து சார் சிவிக்கங்க. ரைட்டு சொல்லுங்க. சமைச்சு கொண்டு சிறப்புண்ணே. சிரிங்கண்ணே. ஹீரோ சிரிப்பாருங்க. கலாச்சி விட்டுறாதீங்க. இவர் தான் ரியல் ஹீரோ. ஆமாம், எங்கள் அண்ணன் தானே பெரிய ஹீரோ. விக்ரம் இருக்கு. அப்படித்தானே முடிஞ்சு போச்சுனே. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயம் சாப்பாடு. அதான் உண்மை, அதான் உண்மை. ஆமா, ஆவி பறக்க சாப்பாடு. வாழை இலையில தமிழோட பாரம்பரியம் வாழை இலை. இதுல வந்து நம்ம வந்து சாப்பிட போறோம். ஆமாண்ணா, அவரோட முகத்தை மட்டும் காமிச்சு. பேச முடியாதா? போதுண்ணா போதுண்ணா போதும். இன்னைக்கு ஒரு புடி இல்ல, சூடா இருக்கா கீழே கொஞ்சம். ரொம்ப சூடா இருக்கு. ரொம்ப சூடா, ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு. அப்படி இல்லடா, கீழேனா போதுங்க எனக்கு போதும். அவர் ஃபேனை வச்சு சொல்றாரு. ஃபேன் போட்டு உட்காந்துலாம் நினைச்சிட்டாரு போல. இல்லை அப்படி இல்லை. ஆடா நீ சாப்பிட்டேனே. மாப்பிளவா மாப்பிளைங்க வா. இல்லை ஊதிக்க நீங்க வாடா. பட்டாணி குழம்பு தான் பிடிக்குமா? பயிர் குழம்பு கொண்டு வந்தாருண்ணா, ரொம்ப சூப்பராக இருந்துச்சுண்ணா. மிகப்பெரிய மகிழ்ச்சி.
இன்னைக்கு மக்களே நாங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆமாண்ணா. இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்க யாருக்குமே தெரியாது. இது சிறப்பான ஒரு இடம் அகமலை. இங்கே வந்து நமக்காக நம்ம பிள்ளைங்க நமக்காக செஞ்சு கொடுத்த விஷயம் மிகப்பெரிய மகிழ்ச்சி. எதிர்பார்க்கல, கண்டிப்பாக உண்மையில எதிர்பார்க்கல. கண்டிப்பாக சாப்பாடு இல்லாமல் கிட்ட சுற்றிக்கிட்டு இருப்போம் நினைச்சோம். பட் சிறப்பு. நல்லா இருக்கு. சிறப்பணும். சுரேஷ் பிரதர் ஒரு பொடி. ராஜ்கிரண் கறி அலம்புறது கடைசியில் ராஜ்கிரண் மத்தியாச்சுனுங்க. இதில் கறியை மேலே வைக்கணும், மேலே வச்சு தான் நம்ம சாப்பிடணும். ஓகேவா? உன்னை வச்சுதான்டா நான் வீடியோ எடுக்கலாம். நீதான்டா டிரைவரு, நீதான்டா டிரைவரு, நீதான்டா டிரைவரு. சூப்பராக இருக்கும் சாப்பாடு. சிறப்புண்ணா. பிரமாதம். பிரமாதம்ண்ணா. உனக்கு இப்போ நாங்கள் தெரியுறோமா? உனக்கு எனக்கு சூப்பர். அவ்வளோதான். ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். சரிங்களா, கிட்டத்தட்ட தூங்குறதுக்கு ஒரு 2:30 3 ஆகிடுச்சு. அந்த நேரம் வரை சும்மா பேசிகிட்டே தான் இருந்தோம். அதுக்கப்புறம் கண் அசைஞ்சு தூங்கினது தான். பட் கீழே இருந்தவங்க நல்லா தூங்கிட்டாங்க. வெடிஞ்சிருச்சு. இப்போ நல்லா வெடிஞ்சிருச்சு. வெளியில் உங்களை நான் வியூ காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். டைம் பார்த்தீங்கன்னா 6:30 ஆகுதுங்க. கைஸ் எல்லாம் பார்க்குறீங்களா? ரெடியா? 1 2 4 3. பார்த்தீங்களா அட்டகாசமா எப்படி இடத்துல வந்து உட்காந்துருக்கோம் பார்த்தீங்களா? ஆக்சுவலாக இதுக்காகத்தாங்க வந்ததே. இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி வியூவில் காலையில் டென்ட்டு போட்டு எந்திரிச்சு பார்க்கணுன்றதான் இதேவும். உள்ளேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியாது. வெளில வாங்க காட்டுறேன். எப்போ சார் எந்திரிங்க, இன்னும் படுத்துவங்களானே முடிவு பண்ணிட்டீங்களா? வாங்க 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 வாங்க. சாமல பாருங்க, பார்த்தீங்களா? கரெக்டாக ஆக்சுவலாக அகமலை அப்படின்றதே இது தாங்க. ஆக்சுவலாக இந்த மலையை அவங்க சாமியாகவே கும்பிட்றாங்க. நேற்று நைட்டே அவர் சொன்னார், அந்த உச்சிக்கு போய் தான் மாலை போட்டு வருவாங்களாம். இந்த வாட்டியும் போய் போட்டு வந்திருக்காங்களாம். இந்த மலையை பார்க்குறதுக்கு ஒரு யானை மாதிரியே தெரியும். இப்போ ரீசன்ட் டேஸில் நீங்கள் ஒரு படம் பார்த்துருக்கலாம், தங்கலான் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு யானை மலை மாதிரி ஒன்று காட்டுவாங்க. ஆக்சுவலாக நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த மலை யானை மலை மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், அப்படியே உட்காந்துருக்கிற மாதிரியே காட்டுறாங்க. இந்த சைடு அதனுடைய பின்னாடி அது அதோட தலை அப்படியே உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப அழகான ஒரு இடங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு இடம். சூரியன் ஊச்சிக்கிட்டு இருக்குங்க. இந்த மாதிரியான ஒரு இடத்துல தங்கினது தான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். டன்னுங்க. கிட்டத்தட்ட அகமலைக்கு வரணும்னு ஒரு 1 இயர் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். பக்கம்தான், ஊர் பக்கம்தான். பட் இருந்தாலும் இங்கே தெரிஞ்சவங்க வந்தாங்கன்னா இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். தெரியாதவங்களாக இருந்தோம்னா ஜஸ்ட்டு வந்துட்டு அங்கே வெளியிலே நின்று பார்த்துட்டு அப்படியே போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளே விட மாட்டாங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க. இங்கே இருக்கிறவங்க நமக்கு சொந்தக்காரங்களாவோ இல்லை தெரிஞ்சவங்களாவோ இருந்தோம்னா அவங்க வீட்டில் வந்து இருக்கலாம். இந்த சைடு ஃபுல்லாக பின்னாடி பெரிய காடுங்க. நைட்டாக இந்த சைடு தான் பன்னியோட சத்தம் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த மலை சூப்பராக இருக்குது பாருங்கள். மூணாரில் இருக்க போஸ்ட் பீக் மாதிரியே இருக்குது.
சுற்றி மலைங்க, அப்படியே நடுவில் உள்ள அந்த பள்ளத்துக்குள்ள வீடுங்க. அருமையாக இருக்கு guys. வந்து எந்திரிச்ச உடனே இந்த வியூவை பார்க்கணும், அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. ஸோ அகமலையோட அந்த மார்னிங் வியூ இதுதாங்க, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரோ மார்னிங் ப்ரோ. மார்னிங் ப்ரோ, மார்னிங் ப்ரோ. ப்ரோ காலை வணக்கம். காலை வணக்கம். நீங்கள் அவனை பாருங்க, காலையில் வந்து உட்காந்து வீடு இருக்குமா ரெக்கார்ட் பண்ணணும், எடுத்துட்டு நீ சர்வ் பண்ணணுமா, அடுப்பு வச்சு சூடு ஏற்றுனது. சூடு ஏற்றுறது இல்லடா, சூடாக தான்டா இருக்குது. இந்த பனியில் எப்படி சூடாக இருக்குன்றீங்க கைஸ். இதோட இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அடுத்தடுத்த வீடியோவில் இந்த மொத்த பியூட்டிஃபுல்லான அகமலையை உங்களுக்கு நான் காட்டுறேன். ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், ஒரு டிஜிட்டல் எக்ஸ்பீரியன்ஸை நம்மளோட வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. திஸ் இஸ் மனோ விக்ரம் கைஸ்.